Hi hello friends, welcome to DMS Zone. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஹீட்டரை சர்வீஸ் பண்ண போறோம். விகட் பிராண்ட்ல 3 லிட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கீசர் கம்ப்ளீட்டா ஷாக் அடிக்குது, தண்ணியை தொட்டாலும் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹீட்டருக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அவங்க சொன்னது கரெக்ட் தான். டெஸ்டர்ல உங்களுக்கு பல்ப் இருந்து நல்லாவே தெரியும். எஸ், கம்ப்ளீட்டா ஷாக் அடிக்குது, கம்ப்ளீட்டா பாடி ஆகுது. ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கறத நம்ம கலட்டி செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இந்த கீசரை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டா சைடில் வந்து ஸ்னாப் ஃபிட் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே டெஸ்டர் வச்சு இந்த மாதிரி நம்பி விட்டா ஈஸியாக நம்மளால கழட்டிட முடியும். ஆல்ரெடி கெய்சர்ஸோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த கெய்சரை நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இதுல இருக்கக்கூடிய இண்டிகேஷன் எல்இடி பல்ப்ஸை நம்ம அந்த கவர்ல இருந்து பிரிச்சு எடுத்துடலாம். ஸோ கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கறத மறுபடியும் அசம்பிள் பண்ணும்போது ஈஸியா சொல்லிடுறேன். இப்போ இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்றது மூலியமா கிளாம்ப் ரிலீஸ் ஆகுது. தென் அந்த கிளாஸ் வூலுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ட்ரம் நமக்கு விசிபிளா தெரியுது. மேலே எல்லோ கலர்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பேர் கிளாஸ் வூல். அதாவது கிளாஸ் மெட்டீரியல்ல, கிளாஸ் ஃபைபர்ஸ்ல, குட்டி குட்டி ஃபைபர்ஸ்ல ப்ராடக்ட் பண்ண அந்த வூல் தான் அது. அந்த வூல் 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை தாங்கும். ஸோ அதுக்காக தான் பர்டிகுலரா ஹீட்டர்ஸ்ல இந்த மாதிரி வூலை பயன்படுத்துறாங்க, கிளாஸ் வூல். இப்போ ஷாக் அடிக்கிறதுக்கான ரீசன் வயரிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கலட்டி உள்ள ஹீட்டிங் எலமெண்ட்டை செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த ட்ரம் சுத்திலும் பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் நட்ஸ் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கழட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த ட்ரம்முக்குள்ள இருக்க ஃபிலமெண்ட், அதாவது ஹீட்டிங் எலமெண்ட்டை எடுக்க முடியும். இப்போ அதுல இருந்து எல்லா நட்டையும் கழட்டினது மூலமா மேல இருக்க டாப் கவரை நம்மளால ரிமூவ் பண்ண முடியுது. இப்போ ரிமூவ் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 4-5 பைப்ஸ், அதே போல உள்ளுக்குள்ள சுருளா இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் ஹீட்டிங் எலமெண்ட். இந்த ட்ரம்முக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட்டர் அதிகமா உப்பை கொண்டு இருக்கு. இந்த மாதிரி அதிகப்படியான உப்புள்ள தண்ணியில எந்த பொருளை போட்டாலும் நாஸ்தி தான். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இதுவும் அது போல அரிச்சு உள்ள ஃபுல்லாவே கிராக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஷாக் அடிச்சிருக்கு பாடி ஃபுல்லா. இப்போ அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியாலும். ஸோ அதுக்காக அதுல எண்டில் இருக்கக்கூடிய அந்த வயர் கனெக்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுறேன். மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கும்போது எப்படி அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ ஹீட்டிங் எலமெண்ட்ல இருந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹீட்டிங் எலமெண்ட் அந்த கவர்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு நட்டு போட்டு லாக் பண்ணிருக்காங்க. அந்த நட்டை 9ஆம் நம்பர் ஸ்பேனர் உதவி கொண்டு கழட்டிட்டோம் அப்படின்னா ஹீட்டிங் எலமெண்ட் நம்ம கைக்கு தனியா வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டா விசிபிளா பார்த்தாலே தெரியும் இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல எந்த அளவுக்கு உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல ஒரு ஸ்பேனர் வச்சு தட்டுறேன், அப்பயும் அதுல இருக்க உப்பு போகல. ஸோ அந்த அளவுக்கு கடினமா பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீட் ஆகுற அந்த டைமிங்கும் அதிகமா ஆகும். நார்மலா 5 மினிட்ஸ் எடுக்கிறது ஒரு 8 நிமிஷத்துக்கு எடுக்கும். இப்போ அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் கிண்ணத்தை நம்ம கழுவிடலாம். அதுக்குள்ள இருந்து எவ்வளவு உப்பு வாரி போறேன்னு பாத்தீங்களா? சோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டோம், பளபளன்னு இருக்கு. தென் இப்போ விசிபிள் பண்ற இதோட பேரு தெர்மல் ஃபியூஸ் ஆர் தெர்மல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா சப்ளை ஒயர் இது வழியா நமக்கு ரூட் ஆகி போகும். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த டெம்பரேச்சர் வந்ததும் இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகிடும், பவரை கட் பண்ணிவிடும். வோல்டேஜ் இஷ்யூ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபியூஸ் போயிடும். சோ புதுசா மாத்திக்க வேண்டியதுதான். இப்போ இந்த வாட்டர் பைப்ஸ் மேல படிஞ்சிருக்க உப்பெல்லாம் எமரி ஷீட் மூலமா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப லேசா தான் படிஞ்சிருக்கு அப்படிங்கறனால எமரி ஷீட் மூலமா க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப அதிகப்படியா இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க ஆசிட் யூஸ் பண்றது நல்ல விஷயம். ஆசிட் யூஸ் பண்ணும்போது கிளவுஸ் யூஸ் பண்றது அதை விட முக்கியமான விஷயம். இப்போ ஹீட்டிங் எலமெண்ட்டை புதுசா ரீப்ளேஸ் பண்ணிடுவோமா? புதுசா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போற அந்த ஹீட்டிங் எலமெண்ட் காப்பர் மெட்டீரியல் இருக்கு. இதோட பிரைஸ் 600 ல இருந்து 900 வரைக்கும் கிடைக்குது. பிராண்ட் பொறுத்து மாறுது. இதுல ஸ்க்ரூ டைப் கனெக்டர் கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு தேவையில்லை, டைரக்டா நம்ம நட்டு வச்சு லாக் பண்ண போறோம் அப்படிங்கறனால அந்த ஸ்க்ரூ டைப் கனெக்டர் கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை அதோட பிளேஸ்ல வச்சு ஃபிட் பண்ணிடுவோமா? பழைய ஹீட்டிங் எலமெண்ட் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல வச்சு அந்த 2 நீடலையும் உள்ள விட்டு இந்த மாதிரி நட்டு போட்டு லாக் பண்ணா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. லாக் பண்ற அந்த லாக் நட்டை பக்காவா டைட் பண்ணணும். லூசா இல்லாம இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். இப்போ நோஸ் பிளேயர் உதவி கொண்டு அந்த லாக் நட்டை பக்காவா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை பக்காவா டைட் பண்ணியாச்சு. இப்போ அந்த செட்டப்பை ட்ரம்முக்குள்ள விட்டு கரெக்டான பொசிஷன்ல வச்சு லாக் பண்ணிக்கலாம். ட்ரம்லயும் கவர்லயும் ஃபிளாட்டான பகுதி இருக்கும். சோ அந்த பகுதியை கரெக்டா ஸ்ட்ரைட்டா வச்சு லாக் பண்ணிட்டு சுத்தியில இருக்கக்கூடிய நட்டுகள் எல்லாம் போட்டு டைட் பண்ணிடலாம். இதை டைட் பண்றதுக்கு ஒரு ஃபிளாட் வாசர், ரிங் வாசர் 2 கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டையுமே போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடலாம். அப்பதான் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. இந்த போல்ட் நட்டை டைட் பண்றதுக்கு 11 ஸ்பேனர் இருந்தா சரியா இருக்கு. ஒரு டபுள் எண்ட் ஸ்பேனர் இல்லாட்டி ரிங் ஸ்பேனர், இன்னொரு பாக்ஸ் ஸ்பேனர் வச்சுக்கிட்டா சூப்பரா இருக்கும் ஃபிட்டிங்க்கு. இப்போ டைட் பண்ற இந்த போல்ட் நட்ல லென்த்தா ஒரு போல்ட் இருக்கு. சோ அதுல எர்த் ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணிரலாம். இப்போ எர்த் ஒயர் அதுல போட்டு பக்காவா டைட் வச்சாச்சு. தென் இப்போ கனெக்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல 2 லீட் இருக்கு, ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட். இப்போ தெர்மோஸ்டாட் சுவிட்ச்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை ஹீட்டிங் எலமெண்டோட ஒரு பகுதியில கொடுத்துறோம். அது கூடவே கிரீன் கலர் எல்இடி லைட் எரியக்கூடிய அந்த ஒரு லீடை எடுத்து இதுல வச்சு லாக் பண்ணிரலாம். இந்த நட்டை டைட் பண்றதுக்கு நமக்கு 8 ஸ்பேனர் கண்டிப்பா தேவை. இப்போ அந்த ஹீட்டிங் எலமெண்டோட ஒரு பகுதி கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பகுதியில 3 கனெக்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரலை வச்சுக்கலாம்.
பண்ணிடலாம். தென் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் எல்இடி லைட்டோட இன்னொரு லீடு, அப்புறம் ரெட் கலர் எல்இடியோட இன்னொரு லீடு. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக நியூட்ரல் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடலாம். இந்த நெட்டு ப்ராப்பராக டைட் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண எல்லா வயர்ஸையும் ப்ராப்பராக நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பாடியோட வச்சு அசம்பிள் பண்ணிடலாம். இந்த ட்ரம் அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம அந்த கிளாஸ் ஊல்குள்ளே அந்த ட்ரம்மை வச்சுட்டு தென் அதுக்கான கிளிப்பை போட்டு லாக் பண்ணிடலாம். 2 ஸ்க்ரூ தான், 2 கிளிப் இருக்கு. இந்த வயர்ஸ் எல்லாம் டைரக்டா ட்ரம்ல படாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா கிளாஸ் ஊல் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதே இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். இந்த ஹீட்டரோட ஃப்ரண்ட் கவர்ல ஹீட்டிங்க்கு பவருக்கு 2 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ப்ராப்பரான ரெட் கலர் கிரீன் கலர் எல்இடியை ஃபிட் பண்ணிடலாம். ரெட் கலர் எல்இடி பார்த்தீங்கன்னா பவர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, கிரீன் கலர் எல்இடி பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஸோ ப்ராப்பரான பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் சிஸ்டம் தான். தென் இப்போ டாப் கவர் அந்த பாட்டம் கவரோட வச்சு லாக் பண்ணிடலாம். ஸ்னாப் ஃபிட் தான். தென் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், அந்த ஸ்க்ரூவையும் போட்டா இதோட ஃபிட்டிங் அசம்பிள் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இந்த ஹீட்டர் ஆன் பண்ணவே கூடாது. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு சப்ளை பாடி ஆகல. ஸோ கிளியரா இருக்கு. கஸ்டமர் வீட்டில் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ வாட்டர் ஃபில் பண்ணிட்டு பவர் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். டெஸ்டர்ல எந்த ஒரு இண்டிகேஷனும் காட்டல. பவர் சப்ளை பாடி ஆகல. ஸோ இதனால கஸ்டமர் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இதுல இருந்து வரக்கூடிய சுடுதண்ணிலும் ஷாக் அடிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் மோஸ்ட்லி சொல்லியிருந்தாங்க. தென் இந்த மிக்சர் வால்யூம் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எந்த விதமான ஷாக்கும் இல்லை. கஸ்டமர் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நானும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.